பிசாசனவன் எச்சரிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். முதல்ல ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். நாம் யாக்கோப்பாக இஸ்ரேல் ஜனங்களாக இருக்க வேண்டுமானால் நாம் செபத்தோடு இருக்க வேண்டும். யாக்கோப்பு இஸ்ரேல் என்று பெயர் எடுப்பதற்கு அவன் தன்னை காத்து கொள்வதற்காக கர்த்தரோடு போராடினான். அவன் போராடி ஜெபித்ததுனால தான் அவனை பார்த்து கர்த்தரே சொல்லுகிறார், நீ மனிதனோடும் போராடினாய், தேவனோடும் போராடினாய், அதனால் இதுவரையிலும் உன்னை யாக்கோப்பு என்று அழைத்தார்கள், இன்று இருந்து நீ இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய் என்று யாக்கோப்பை இஸ்ரவேலாய் மாற்றினார். காரணம், அவன் போராடி ஜெபித்தான். எதற்காக போராடி ஜெபித்தான் என்று பார்த்தோமானால் அவன் சகோதரனால்